ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர்ஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுன்னா எக் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கறியும் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது லீக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கேரட் சின்ன சின்ன துண்டா நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாய். இனி வாங்கோ அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் சட்டி வச்சிட்டேன் கறிக்கு. முதல்ல நான் எண்ணெயை விடுறேன். சிக்கன் கறி தான், கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போடுறதால ஒரு டேஸ்ட்டை தருமன்றதால நான் உருளைக்கிழங்கு போடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து தான் வெட்டி வச்சுக்கிறேன். அப்படியே போடுவோம். மற்ற வெங்காயத்தையும் மிளகாயம் போட்டு வதக்குவோம். இப்போ பெருஞ்சீரகத்தை போடுவோம். அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு, போட்டு வதக்குவோம். இப்போ நான் பாசுமதி அரிசி தான் போட்டேன். நான் அது ஒன்றில் குழையாமல் வந்துட்டு ஆனால் எண்ணெய் ஒன்றுமே விட இல்லை. எண்ணெயும் விடுறதானே குழையாமல் வர்றதுக்கு. நான் எண்ணெய் ஒன்றுமே விட இல்லை, குழையாமல் வந்துட்டு வெட்டி வச்ச உள்ளியை போடுறேன். அடுத்ததாக கருவேப்பிலை, அடுத்ததாக ரம்பை. இப்போ வதங்கிட்டு இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சுக்கேன். சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். அதை நீ போட்டு வதக்குவோம். 1 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கு. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மற்றது கல் உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். அதை நீ எடுத்து போடுவோம். இப்படியே கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்ததாக லீக்ஸ், கேரட் சின்னனா வெட்டி வச்சுக்கிறேன். சின்னனா உள்ளி, பச்சை மிளகாய், ரம்பை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக 3 முட்டை. அடுத்ததாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ். அடுத்தது நான் மிளகு தூளும் எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க நீ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு சட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இப்போ நாங்கள் முதல்ல மிளகாயை போடுவோம். குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறோம். மிளகாயை போடுவோம். உள்ளியும் சின்னனா வெட்டி வச்சுக்கிறேன். அதை போட்டு முதல் வதக்குவோம். மிளகாய், உள்ளி, ரம்பை போட்டு வதக்குவோம். இப்போ அடுத்ததாக முட்டையை போடுவோம். முட்டையும் போட்டு வதக்குவோம். முட்டைக்கு கொஞ்சமாக தூள் உப்பு போடுவோம்.
அடுத்ததான் நாங்கள் பெரிய வெங்காயத்தை போடுவோம். அடுத்ததான் கேரட் ரெண்டையும் போட்டு வதக்குவோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு அடுத்ததாக லீட்ஸை போடுவோம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். போட்டு வதக்குவோம். இப்போ எல்லாம் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் சோறை போடுவோம். பாசுமதி அரிசியை போடுவோம். சோறை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சோயா சாஸ் விடுவோம். சோயா சாஸ் விடுவோம். இப்போ அடுத்ததாக டொமேட்டோ சாஸ். இப்போ இது தேவையில்லைன்னு சொன்னால் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால். இதோடையே பிரட்டி போட்டு இதை விடாமல் மிளகு தூளை போட்டு இறக்கினா சரி. இப்போ நாங்கள் மிளகு தூளை போடுவோம். மிளகு தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணினா ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி விடுறேன். இப்போ கொஞ்சமாக நான் தலைப்பால் விட்டேன். நான் முதல் நான் தண்ணி தானே விட்டேன், தண்ணி விட்டு தான் அவிய விட்டேன். நான் இப்போ கொஞ்சமாக தலைப்பால் விட்டேன். நான் கொதித்த உடனே இறைச்சி சரக்கு தூளும் போட்டு மிளகு தூளையும் போட்டு இறக்கினா சிக்கன் கறி ரெடி. இப்போ சிக்கன் கறி ரெடி. இப்போ இதோட நான் நிப்பாட்டுறேன். சிக்கன் வடிவாக அவிஞ்சிட்டு நான் இதோட நிப்பாட்டுறேன். இப்போ இதோட நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக இறைச்சி சரக்குத்தூள் போடுறேன். இறைச்சி சரக்குத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக தேசிப்பழம், தேசிப்புளி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சிக்கன் கறியும் ரெடி. இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸை போடுவோம். இதுதான் சொல்லத்தில் சிக்கன் கறி. இப்போ எக் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கறியும் ரெடி. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் ப்ளாகுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.